லைட் என்ன பண்றா வீடியோ எடுக்கிறேன். இருடா வீடியோ வச்சு மறிக்காத வீடியோ போட்ற போறயா பயங்கரமா இருக்கு. We need more, but we respond that way on the somebody current சன் டிவி செய்திகளுக்காக பாருங்க அடுத்த மேட்ச் மக்களை நீங்க சொல்லுங்க. நான் உரிக்கிறேன். நான் அடுத்து ஜபார் பையன் மாறுவான். இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல என்ன பண்ண முடியும்? பாருங்க மக்களே, இது ரக்கை அடிச்சா மேல பறக்கும். காக்கைக்கு தன் புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சோம். இப்படி ஒரு புத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சே பார்க்கல. கொஞ்சி பொன் கொஞ்சி அதான் தப்பா சொல்லிட்டான். அது வந்து மறந்துருக்க. உடச்சியா முடிக்கிட்ட கோழி எடுத்து சாவடிக்கிறானது போட்டு செத்த கோழியை சாவடிச்சாங்க. அப்படியே குருசு எங்களையும் வேறு சாவடிக்கிறேன். பூண்டு, தக்காளி, வெங்காயம் தட்டிலே போட்டு தூள்லாம் முடிச்சு அந்த தட்டை கட்டு வெளில கொடுத்து வரும் கறிவிடு வரும் நிறைய இருக்குது. Half an hour later, நாம் இன்னைக்கு செய்ய போற டிஷ் நாட்டுக்கோழி நடுராத்திரி ஸ்பெஷல். டிஷ்ஷா செய்ய போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சொல்டா கார்லிக் பஞ்ச் சால்ட் எவ்வளோ போகணும்? அளவாக போகணும். சாப்பிட்டு போகணும். இப்படி போடுறியா? சால்ட்டு நிறைய வீடு வேலை தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு அதை கரெக்டாக சொல்லு. எவ்வளோ தேவை அது நம்ம தெரியாதுங்க. 20 கிராம் 30 கிராம் 40 கிராம் சொல்லுவோம்ல, அது அளவு கரெக்டாக சொல்லு. யார் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு யோசிச்சு கசக்கும். நல்லா வணக்கணும். வணக்கணும். யாருக்கு வணக்கம் வைக்கணும்? கொஞ்சம் மாசம் வதக்கிறதுடா. தமிழ் பேச விடுறேன். தூய தமிழே கிடையாது, வதக்கிறது வந்து தூய தமிழ். சரி ஓகே, நான் இங்கிலீஷ்ல பேசினேன். இதெல்லாம் நம்ம அப்படியே வேஸ்ட்டாக போடாமல் பூச்செடி போட்டோம்னாக்கா நல்லா பூவாக வந்து நம்ம நல்லா அப்படியே சுவாசம் கொடுப்போம். அப்படியே வேலை சொல்லுவாங்க. வேலை இல்லை இருப்பேன். யாரும் வேலை எங்கள் அப்பாவோட அம்மா. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? மணி 12 அது. நான் வந்து நாளைக்கு அழகி போட்டேன். எங்களுக்கு அப்போ வராது. பேசுறேன் கட் பண்ணும்போது பேசுறேன். வாய்ஸ் ஓவரா நான் கொடுக்க முடியாது, நீங்க பேச மக்கள் இது பார்த்தோம்னாக்கா தக்காளி எல்லாம் ஏகப்பட்ட மண் இருக்கும், கல் இருக்கும். வயிற்றுல போய் தான் நமக்கு வந்து சிறு கல் அது நமக்கு தேவை செலவு நமக்கு தேவை. வியூஸை வந்து பயத்து இருப்பது மாதிரி பேசுறாரு. அவன் தக்காளியே சாப்பிட லைஃப் சாப்பிட. திஸ் இஸ் பொட்டேட்டோ 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 டொமேட்டோ சாய். ரைட் ஓகே. இல்ல போவா. நீ எப்போ போய் இது பண்ணுறா? போயிட்டு தானே இருக்கும். இப்படி வச்சு சொல்கிறேன் சாரா வந்து நான் கலையிட சொல்றீங்களா? நேரம் நம்மளுக்கு டேக் போயிட்டே இருக்கும். நான் வந்து நான் அந்த வீடியோ கட் பண்ணி போடுவேன், மீம்ஸ் வீடியோ. மணி எந்த அளவுக்கு வெட்ட போகிறேன்? இப்போ நம்ம டைம் இல்லாததுனால ரொம்ப நைஸாக வெட்டது தான் நம்ம டைம் சீக்கிரம் சேவ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு சாப் கட்டு இல்லாததுனால
இப்படி பண்ணுறேன். சாப் கட்டுறேன்னா கட்டை ஓ ஆல்மோஸ்ட் இது சாப் கட்டுறதாண்டா. இது பிளேட் மாடலாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் கட்டாக போட்டுக்கணும். பொறுமையா நான் சாப்பிட்ற தட்டு கீழே போடுறாங்க. இந்த இடத்துல என்ன சொன்னால் சாமி சாமி பொறுமா அந்த வெளியே போகும். எல்லாத்தையும் நானே சொல்லுவேன். எல்லாம் மீம் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் எல்லாத்தையுமே நீயே சொல்ற. வெள்ளை வெங்காயம் எதுக்கு நல்லது அதையும் சொல்றேன். இதெல்லாம் வேணாது. ஹெல்மெட்ரா சாப்பிட்றதுட்ரா அங்கே தட்டில் 4 கொத்தி நிறைய வெள்ளை ஆமாண்டே கை மட்டும் கை மட்டும் தான் வேலை செய்யுது, வாய் மட்டும் தான் வேலை செய்யுது. போண்டா போண்டா மீதி கஞ்சி நல்லா வச்சு. வெட்டுற வெங்கத்தெல்லாம் தட்டு விட்டு கேட்டானா கொடுத்துருங்க. ஏண்டா சரி ஆடி மாசத்துல வரை ஆர்டர் எடுத்துடலாம். எல்லா கோயிலாம் வெட்டுவாங்கல்ல தூக்கி நான் வரேன். கோழி கோழி காலில் கயிறு கோழி தருவாங்க. கேட்டு வாங்க வேண்டுமா? கோயில வாய்ப்பே இல்லை. கோழியை கூட அந்த கோழியை கொடுக்க மாட்டாங்க. இல்ல நம்ம தாத்தா தெரிஞ்ச கோயிலாம் கூழ் ஊற்றுவாங்க. என்ன ஊர்ல ஆடு வெட்டுவாங்க, கூழ் ஊற்றுவாங்க. எத்தனை மாதிரி தலைகரை நல்லா வருமா உனக்கு செய்யறதுக்கு? நம்ம தான்டா இஞ்சி பூண்டு மிளகு வச்சா எப்படி அப்படியே தலையிட்டு அந்த அப்படியே வானல்ல போட்டு அப்படியே வந்து காட்டுறியா? அதை உடச்சி கட் பண்ண தேவையில்ல. மன வீடியோ பார்க்கலானே. யாரு இவரு சைனீஸ் அண்ணா. யாரு? சைனீஸ் அண்ணா பண்ணி மட்டும் பார்த்தியா? வருதா? இதுனா அப்படியே கட் பண்ணணுமா அது வதக்குறதா? இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா வதக்கிட்டு நம்ம ஆளுக்கு வாய் வச்சு சாப்பிடணும். அப்படியே அதை போடுறேன் அதை போடுறேன். இருக்கு என்ன பூண்டு வித்து மாறு இதுக்கு பேர் தான் நவீன பூச்சிக்கொல்லி, மூட்டை பூச்சி கொள்ளு. மூட்டை பூச்சி இல்லை, இதுக்கு பேர் தான் நவீன இயந்திரம். இது வந்து பார்த்தா இஞ்சி பூண்டு அரைக்கும். இப்படி அரைக்க விட்டோம். வடிவேலு கம்மல கூட்டம் அதான்டா சாக விலை என்றால் மாங்கு என்று கூட்டம். நல்ல மாங்கு என்று கூட்டம். நெக்ஸ்ட் நான் வானல வச்சு எண்ணெய் ஊற்றுவா. என்ன ஊற்றுக்கா? இதுதான் ப்ராசஸ். எப்போ சொல்கிறா எப்படி செய்யணும்? இப்போ கலையோட ஷாட் நீ பேசுறேன் பொண்ணு. நான் செவனே போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போட என்ன போடுவா? எப்படி என்ன போடாச்சா? போட்டாச்சு. கடுவை ஃபர்ஸ்ட் போடுவாங்க. என்னடா கடுவா? கடுவை ஃபர்ஸ்ட் போடுவாங்க. கடுவு போட்ட மாட்டாங்க ரொம்ப. ஐயோ சப்பா கடவுளே. பரவாயில்ல. கரண்டு போடு. மாஸ்டர் செஃப் யார் இதுல? மாமா வெங்காயம் இதெல்லாம் போடக்கூடாது. காணி மணல் இருக்கு. அதாவது ஃபைனல் செட்டாடா போட்டு வதக்க. பொன்னிறம் ஒதுக்கணுமா? என்ன தலையாட்டேன் ஒரு சிட்டிக்கு நான் போடணும். வெங்காயம்
அது எதுக்குனாக்கா வெங்காயம் பெருமாளும் இருக்காங்க வேறு ஒன்றும் நீ தப்பாக இருக்காது. வளர்ந்த ஒரு மாதத்துக்கு உப்பு பார்த்தோன்னா சரியாக துல்லியமாக போடணும். அப்படி இல்லைன்னா இல்லைனாக்கா உப்பு அதிகரித்து சாப்பிட முடியாது, வாயில் வைக்க முடியாது. வெங்காயத்தை இப்படி பொன்னிறமாக வதக்கினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இல்லைனாக்கா நமக்கு சாப்பிட நச்சு தொழில் இஞ்சி பூண்டா சொல்கிறேன். நாட்டுக்கோழி நமக்கு சீக்கிரமாக வேகாது. ஆனால் போடுவாங்க வீடியோ போட்டுருக்கேன். நம்மகிட்ட போதிய காசு இல்லாதனால எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிங்கனாக்கா சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும். நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுத்து தூங்கலாம். நிறைய கலெக்ஷன் போகும். சரியாக மணி பார்த்தோன்னாக்கா 12:47 ஆகுது. மணி 12 தானே ஆகுது. பொய் சொல்கிறேன் டேய். ஆயத்தொண்டா போய் சேனலுக்குள்ள வீடியோ போட்டு மேலே வைக்காத கை நான் சொல்றதெல்லாம் போய் அப்பப்போ வீட கண்டுபிடிக்க. என்னடா பண்ணுற? வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணுமா? ஆமாம், அப்போதான் அந்த அருவமான வசதி. அதான் சிம்மு கிடையாதுன்னா என்ன ஃபோனை சிம்மு போகிறதுக்கு இது என்ன பண்ணுது? ஒண்ணு கட்டாக முடியாது இல்ல. அதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன். கோத சட்டில அதெல்லாம் இல்ல. மஞ்சள் சொல்லுவோம் பீஸ் வந்து துணியில பார்த்தா மஞ்சள் வந்துச்சு. மஞ்சள் தூள் சொல்லி நானும் போட்டேன். பார்த்தாங்க பாத்ரூமா சொல்லு. இப்போ கறியை போட்டு போகலாம். வெறும் எண்ணெய் மட்டும் போட்டு போடுறேன். சீக்கிரமாக வேலை இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி வேலை வச்சுக்கணும். தண்ணி ஊற்றணும். இல்லை மசூர் வந்துச்சு. மசுரா போய் ரக்கடா வர்றான். சரியா கிளீன் பண்ண மாட்டேன். அந்த வெளியே தருவேன் சாப்பாடு மாட்டேன். இல்லை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தான் செய்யறாரு அவரு. என்னடா என்ன ஊத்துறேன்? என்ன பத்தல கவர்த்துக்கு. ஐயா ஐயோ நம்ம அதுக்கு பத்த வச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாக வச்சுருக்கு. சிம்மில் வைக்காத. அது இருக்கு. எண்ணெயில வதக்கணுமா? இல்லை நான் வதக்கலாம். யாரா இருக்கலாம் சொல்லி கொடுத்தா உனக்கு நீங்கள் பொண்ணு எண்ணெய் கண்ட்ரோல் என்ன செய்யணும்னா உப்பு லைட்டாக போட்டுருங்க. மஞ்சள் போட்டுருக்காங்க. லைட்டாக மஞ்சள் இருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இல்லை வெங்காயம் விட்டுது. எத்தனை மணி நேரம் ஆகும்? போயிட்டு இறங்கி எவ்வளோ மணி நேரம்? ஒரு 5 minutes போவா? தெரியாதுடா. 5 minutes லேட்டா. ஒரு வழியாக பாதி வந்துருச்சா? ஆஃப்டர் 10 minutes அப்புறம் அது வந்துச்சு. ஆனால் தண்ணியை போடல. தண்ணியை போட மாட்டேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து அதே கோயிலே இருக்கு கொஞ்சமா. அதே வந்து நம்ம இறங்கிடுச்சு. நல்லா சமைக்கிறேன் மேம். உதிரி உதிரியாக கொடுத்துருக்காங்க. நடுராத்திரி நாட்டுக்கோழி. சமையல் மாஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வதக்கி வச்சுருவாங்க. இந்த கூட திரும்ப வரணும். அதுதான் அதுக்கு இருக்கும்.
முழுசாக வரும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இன்னும் நம்ம போடவே இல்லை. அது எப்போ போடணும்னு தெரியல. சொல்கிறேன் எனக்கு, அது எனக்கு தெரியல. மாஸ்டருக்கு தெரியல. ஆகும் செமையாது. உப்பு போடுறது நானே சாப்பிட்டு போகிறேன். இது எடுத்து போடுவது போடு. நல்லதுரா. இப்போ தான் தக்காளி போட போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க மக்களே. வதக்கி வச்சுனாங்க எடுத்து போட்டு திரும்ப வதக்கிட்டு அது கூட இஞ்சி போட்டு பேசிட்டு அப்புறம் தக்காளி போட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வதக்கி வைக்கணும். சொல்கிறேன் அதுக்குள்ளே. சரி, ஆஃப்டர் பிரேக் 2 minutes லேட்டர் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இப்போ பேசி விட்டுருவோம். தூக்கம் வந்துடும் மாதிரி ஒரு தான் தூங்கிடுவோம். ரொம்ப ஒரு பேரட்டுக்கிறோம். நீ எந்த உரம் போக நெஞ்சு புண்ணா கிடந்தேன் கிடந்தேன். இப்போ நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணால் தான் எனக்கு மனசா டேஸ்ட் பண்ணுறது பற்றி. சாரி உப்பு போடணும். உடைக்கணும். வெங்காயத்தை போடுது. நம்ம கைக்கு எவ்வளோ வருதோ அந்த வர நம்ம வறுத்து போட்டோம்னா ஆரம்பிச்சு பார்க்கக்கூடாது. காலையில் பரபரன்னு போகும். அதையும் பாரம்பரிச்சு பார்க்காதீங்க. ஏய் காரங்கண்ணே விடாம. அது சாரி இது பார்த்தோன்னாக்கா இது பார்த்தோன்னாக்கா திண்டுக்கல்லேருந்து வர மிளகா. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே தானே ரெடி பண்ணி வச்சது. ஏன்டா ஊற மிளகா நல்லா பிரித்து இது மாதிரி போடுவோம். பார்த்துங்க எந்த மாதிரி போட்டு நம்ம பார்த்துங்க. அப்புறம் ரெண்டு தடவை சுற்றி அதான் சும்மாங்க. டிஷ் பேர் என்ன? டிஷ் பேர் அது அவாசி பேசிட்டேன்ப்பா. தமிழில் வைக்கிறது ஓகே. இது டிஷ்ஷுக்கு பேர் என்னது? வந்து பார்த்தோம்னாக்கா பெப்பர் சிக்கன் சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டேன். இதெல்லாம் தோண்டமாக செஞ்ச பெப்பர் சிக்கன். சில்லி பெப்பர் சிக்கன். இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டோம்னாக்கா கிரேவியாக வச்சுக்கலாம். தண்ணி கம்மியாக விட்டு நம்ம வச்சுனாக்கா பெப்பர் சிக்கனு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது பேர் 2 பேர் சொல்லுவாங்க. ஒன்று நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா இருக்காது. இது வந்து புது சட்டை மாற சமையல் சேர்த்து மாதிரி பேசுகிறேன். புது சட்டை மாற பார்த்தீங்கன்னாக்கா வரம்பு அதிகமாக போடுறாரு. காலை மேலே போகிறதும் அவருக்கு தெரியாது, பாப்பரம் தெரிய போகுது. அதனால் அவருக்கு கவலை இல்லை, அவர் செஞ்சு வச்சு போடுறாரு. அப்புறமா மசாலா சேர்க்க போகிறோம். ஏய் அப்படி கொட்டுறாத. கலாசம் இது மிச்சா போடும். தண்ணி ஊற்றணுமாடா? ஊற்றிடலாம் மாஸ்டர். சரிங்க. குழம்பு மிளகாய் தூள் லைட்டாக போட்டுருவோம். அதை மாஸ்டர் போட்டிருக்கோம். ஏய் ஏன்டா இவ்வளோ தண்ணி பணம் ஊற்றலாம்? இதுக்கு நம்ம அதை பயன்படுத்துறேன். எனக்கு வந்து இவனுங்க இது பண்ணல, அதனால் டிஷ்ஷை வச்சு சாவடிச்சிடாதீங்க. பார்த்தலாம். மிளகாய் இருக்காரா உள்ள? சிக்கனை விட மிளகா தான் அதிகமாக சொல்கிறாரே கஸ்டமரு. அதை நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம தண்ணி ஊற்று. தண்ணி தான் வேணுமா? சரி வேறு தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம தண்ணி தலை ஆஃப்டர் 5 minutes லேட்டர் தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வேக வச்சு சாப்பிடுவோம்.
ஆல்மோஸ்ட் சில்லி பெப்பர் சிக்கன் ரெடி. ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இல்லைங்க, தண்ணி எப்படி வைக்கணும்னாக்கா நம்ம குழம்பாக வேணுனாக்கா தண்ணி கறி மூங்குற அளவுக்கு வைக்கணும். இது நம்ம ரெசிபி வேணுனாக்கா நம்ம வந்து கறி வேக வைக்கிறதுனால கறிக்கு தண்ணிக்கு வெய் கொண்டா போதும், நமக்கு வந்து ரெசிபி வந்துடும். இப்போ உப்பு பார்த்து நம்ம உப்பு போடலாம். உப்பு கம்மியாக போடுங்க. எனக்கு உப்பு போட்டு வரும். உப்பு கர்நாடகா உப்பு முதல்ல ஓகே. அந்த மாதிரி நம்ம விடுங்க. ஏன்னா உடனே இருந்த மாதிரி நம்ம வீட்டில் யாராவது கரெக்டாக சொல்கிறேன். தேவையான போடாத. கரெக்டாக சொல்லு. 200 கிராம் 100 கிராம் கரெக்டாக சொல்லுங்கள். இல்லைங்க, கைக்கு வந்தாலி ஓடுறேன் நான். அவர் தின்ன விட போட்டோம் கலக்கடாது. எப்பவுமே நம்ம வந்து செய்யும்போது ஒரே போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் சிறிது அளவு போட்டுதான் நம்ம செக் பண்ணணும். உப்பு நம்ம அந்த அளவுக்கு தெரியாது, செய்ய தெரியாது. இந்த வாரம் சண்டே பிரியாணி இருக்கா? இருக்கு. காடை வறுவல், நாட்டுக்கோழி பிரியாணி, பிரெட் அல்வா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பயிறு பாயாசம். பச்சை பயிர் பாயாசம் இல்லை, இளநீர் பாயாசம் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டு போய் நம்ம வயலிருங்க. இணைப்பிற்கு நன்றி. இணைப்பில் காத்துறங்க வெல்ராஜ். இப்போ நம்ம இன்னொரு டைம் உப்பு செக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம உப்பு பார்க்கக்கூடாது. நம்ம நண்பர் வர பார்ப்பாங்க. அவர் பேர் இது பை பை சி யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உப்பு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் இறையில போட்டு கடைசியாக சரிங்க மாஸ்டர். ரெடியாக இருப்போம். இதுக்கு நம்ம தயாராக இருக்கும். மாஸ்டர் அதில் மக்களே வாசனையா வியூவர்ஸ்க்கு எப்போ தெரியும் வாசனை இருக்குது. எந்த தடவை தெரியும். இத்தனை நட்டல் தான் வச்சுருக்காங்க. ஏதோ போட்டு கிண்டான்னு நினச்சி பார்த்தா கஷ்டப்பட்டு செஞ்சுட்டாங்க. சிறப்பான செம்மையாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. என்ன போட்டு எலும்பு முட்டு அப்புறம் இந்த எலும்பு போடுற எலும்பு கறிக்காது. இதெல்லாம் போட பார்த்தோம். கறி வந்துருக்கா? வரமிளகா ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. பட்டக்கான ஃப்ளேவரும் தூக்கி கொடுக்குறாரு. நான் தெரிஞ்சுக்கிறியா? எனக்கு இது வரைக்கும் கறியே வரல, எலும்பாக தான் வருது. நாட்டு வீடு எலும்பு ஈரல்ல இதயம் எப்படி இது? அதாவது அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு நல்லா ஜூஸியாக வந்துருக்கு பாருங்க. அதாவது இது கட் பண்ணி சாட்டா போட்டு சால்சா போட்டு
என்னது ஒண்ணுமா மணி ஒண்ணு கரெக்டா ஒண்ணு ஆகுதுக்கா சரி வராது காரம் எவையா போட்டுதா ரைட் அது சொல்லுங்க